கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. May the Lord's name be glorified. நான் காளையார்கோவில் திருச்சபையில் ஒரு வாலிப பையனுக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்காக நான் பேச வேண்டியிருந்தது. I had to speak regarding a marriage of a young brother in Kalayarkol Church. பல வருஷங்களுக்கு முன்னாடி, many years ago. அந்த பிரதருடைய அப்பா அம்மா என்கிட்ட கேட்டாங்க, பையன் படிச்சிருக்கிறான், நல்ல வேலையில் இருக்கிறான், சம்பளம் வாங்குகிறான். So the parents of the boy came and told me that this boy has studied very well, he is working very well, he is earning a lot money. ஸோ அவனுக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன்னா அடுத்த பிள்ளைகளுக்கும் நாங்கள் ஒன் பை ஒன்னாக கல்யாணம் பண்ணோம்னா முதல்ல அந்த பையனுக்கு முடிக்கணும். So we have other children also to get married, so first we want to get this boy married. ஆனால் அவங்க கல்யாணத்தை பற்றி பேசினாலே இப்போ வேண்டாம் எனக்குன்னு சொல்கிறான். So but when we speak to him about getting married, he says no, I don't want to get married. நீங்கள் கொஞ்சம் பேசுங்க பிரதர் நாப்பில். They told me, you please speak to that brother. நான் அந்த பிரதரை கூப்பிட்டு பேசினேன். I spoke to that brother. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயங்குறீங்கன்னு கேட்டேன். I asked him, what's your problem, why are you hesitating to get married? அவர் சொன்னார், ஏன்னா எல்லா வாலிபர்களுமே எப்படா நம்ம கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு தான் இருப்பாங்க. So that brother told me, usually all the young people are eager to get married. ஆனால் இவருக்கு சம்பளம் இருக்குது, வருமானம் இருக்குது, This boy has got an income, salary, அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறாங்க, and parents are also wanting to get him married. இவர் வேணாங்கிறாரு. But he says, I don't want to get married. அப்போ அவர் என்கிட்ட சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. Whatever he told me was very interesting. எங்கள் அப்பா காலையிலே 5 மணிக்கு எழுந்திரிச்சு எங்கள் அம்மாவுக்கு சமையலுக்கெல்லாம் உதவி செய்கிறார். My father gets up in the morning 5 o'clock and he helps my mother. நிறைய விஷயத்தில் அவர் வேலையை பார்த்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கிறார். So for many things he is helping my mother. நான் நைட்டு படுத்தனா காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன்னு சொல்ல முடியாது. When I go to bed at the night, I don't know what time I'll get up in the morning. எனக்குலாம் கல்யாணம் பண்ணா கஷ்டம் பிரதர், வேண்டாம் இப்போ அப்படின்னு. He said that if I get married, it will be very difficult for me. I don't want to get married. சரி, இதில் ஒரு பகுதி நீங்கள் கவனிக்கணும். You have to recognize one interesting fact. கல்யாணம் வரும்போது 2 பகுதி இருக்குது. There are 2 sides when it's getting married. ஒன்று, ஒரு ஆணு பெண்ணு இணைந்து ஒரு வாலிப பிராயத்தில் அவங்க சந்தோஷமாக லைஃப் என்ஜாய் பண்ணலாம், ஜாலியாக சுற்றலாம், எல்லாம் பண்ணலாம். So the young couple can get married and they can roam around and enjoy. இது ஒரு பகுதி. This is one side. இன்னொரு பகுதி என்னென்னா, the other side is, நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம், ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆர் கோ ரிலேட்டிவ்ஸ்ம்பாங்க. கடமையும் உரிமையும் ஒன்றோடொன்று இணைந்தது. அப்படி இருக்க அவர் இன்னொரு பகுதியை பார்க்குறாரு. So he is only looking at the other side. ஸோ அது எவ்வளோ பொறுப்பு நிறைந்ததான காரியமாக இருக்குது. இப்படிலாம் எங்கள் அப்பா செய்கிறது மாதிரிலாம் எனக்கு செய்ய முடியாது. So what kind of a responsibility this entails? So I can't do like my father. ஸோ அதே மாதிரி தான் பொறுப்புகளை கொடுக்கும்போது, so the same way when we are giving responsibility, ஒரு சாரார் இது ஒரு எனக்கு ஒரு பந்தா பண்ணக்கூடியதான ஒரு பொறுப்பு போல நினைக்கலாம். So some people may think, that this is something where I can be showing off my authority. இன்னொரு சாரார் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதில் உள்ள சாக்ரிஃபைஸ், the other side people are looking at the sacrifice involved. அதில் அவங்க செய்ய வேண்டிய தியாகம், அவங்க நேரத்தை, அவங்களுடைய பணத்தை, அவங்களுடைய எனர்ஜியை அவங்க அங்கே உழைப்பு அப்படி கொடுத்தா தான் அங்கே சபையில் அவங்க பொறுப்புகளை கவனிக்க முடியும். So only when they give their time, their money and all the kinds of work they do, that's how they can fulfill their responsibilities in the church. So பொறுப்பு எடுக்கிறதுல தயங்குறாங்கன்னா அவங்க இன்னொரு சைடை பார்க்குறாங்க, அதுக்குள்ளதான கடமையை பார்க்குறாங்க. So when people are hesitating to take the responsibility, they are looking at the responsibility side. அவங்க தாழ்மையாக இருக்கும்போது அப்படி தான் இருப்பாங்க. When they are humble, they will be like that. அப்படிப்பட்ட சகோதரர்கள் பொறுப்புக்கு வர ரொம்ப சந்தோஷம் தான். It's very joyful to see those brothers coming to take responsibility. தொடர்ச்சியாக அதே தாழ்மையில தரித்திருக்கணும். But continually they have to remain in that humility. சவுல ராஜாவாக்கும் போது அவர் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டார். So when Saul was made a king, he went and hid himself. தேடி பிடிச்சி தான் கண்டுபிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க. They had to search for him and find him and bring him. ஆனால் பின்னாடி அவர் ராஜா ஆன பின்னாடி, but after he became a king, அவர் அந்த சாணத்தில் தன்னுடைய மருமகன் தாவீது வர்றதை கூட விரும்பல. But when he became a king, he didn't want even his son-in-law David to become the king. இவன் போட்டியா வந்துருவானான்னு சொல்லிட்டு அவனை கொல்ல தேடினான். So he thought that this would be a competitor for me and he wanted to kill him. நம்ம 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். We read in 1 Samuel chapter 15 17வது வசனத்துல, verse 17. வசனம் வாசிக்க வேண்டாம், நீங்க படிச்சு பாருங்க. You can read it. அதுல என்ன எழுதி இருக்கும்னாக்கும், when you did not think much of yourself, God made you king over Israel னு எழுதிருக்கு. அதாவது நீ
உன்னை ஒரு பொருட்டாக எண்ணாத பொழுது அல்லவோ தேவன் உன்னை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாக வைத்தார். So when you were little in your eyes, the Lord made you king over Israel. ஆனால் பின்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தன்னை ஒரு பொருட்டாக எண்ண ஆரம்பிச்சுட்டார். He thought he was somebody. But after some time he became a big person in his own eyes. ஒரு இடத்துல நாங்கள் ஒரு உதவியாளராக ஒரு சகோதரனை நியமித்தோம். So in one place we appointed one person as a facilitator. அங்கே ஏற்கனவே 2 பிரதர்ஸ் மூப்பர்களாக இருந்தாங்க. So in that place there were already 2 elders. அவர்கள் குறைவான கல்வி தகுதி உள்ளவர்கள். And they were people who had not educated well. படிச்ச ஒரு சகோதரர் அங்கே போட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு நினச்சோம். So we thought that if we appoint a facilitator who is educated, it will be helpful for them. ஆனால் அந்த சகோதரர் முதல்ல நல்ல வார்த்தையை ஷேர் பண்ணுவார், நல்ல ஒரு பொறுப்பாக சபையில் உதவியாக இருந்தார். Initially he used to share very well and be responsible, act like that in the church. ஆனால் அவர் ஃபெசிலிட்டேட்டர் நான் அப்பாயின்ட் பண்ண பின்னாடி, but after he was appointed a facilitator, அந்த மூப்பர்கள் சொன்னாங்க, but the elders told, பிரதர் அவருக்கு அந்த ஃபெசிலிட்டேட்டர்னு அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல சர்ச்சில் ஈடுபாடாக இருந்தார். So before you appointed him as a facilitator, he was very involved in the church. ரொம்ப எங்களுக்கு உதவியாக இருந்தார். He was very helpful for us. ஆனால் இப்போ but now அவர் ஒரு ரிலக்டண்டாக இருக்கார், எதுலேயும் ஒரு விருப்பமாக ஆர்வமாக இல்லை. but now he is not enthusiastic about many things. அவர் ஏதோ விலகி போகிறாரு. So now he is avoiding and slipping away. என்னன்னு தெரியல அப்படின்னாரு. He said we don't know why it is. அந்த பிரதர்ட்ட நான் கேட்டேன். I asked that brother, என்ன ப்ராப்ளம், ஏன் நீங்கள் முதல்ல நல்லா இன்வால்வ்டாக இருந்தவங்க இப்போ இன்னும் அதிக உற்சாகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். So I told that in the initial days you were so enthusiastic, so now you must be more enthusiastic. அவர் என்ன சொன்னார்னா, but what he told was, பிரதர் அவங்க 2 பேரும் தான் எதை எடுத்தாலும் கலந்து பேசி முடிவு எடுத்துக்கிறாங்க. because he told that those 2 brothers concerning anything they discuss and they take a decision. அவன் என்னை ஃபெசிலிட்டேட்டர் நீங்கள் போட்டிருக்கீங்க, அவங்க எதுவுமே என்கிட்ட சொல்கிறதே இல்லை. but you appointed me as a facilitator, they don't tell me anything. ஏதாவது ஒரு வேலைன்னா கூட அவங்களுக்குள்ளே பேசி யார்கிட்டயா செஞ்சுக்கிறாங்களே ஒழிய என்கிட்ட சொல்கிறது இல்லை. So any other work to be done, they discuss among themselves and get it done through someone else. They never even tell me. சர்ச்சுக்கு போனால் திடீர்னு நீங்கள் இன்றைக்கி ஷேர் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. So when I go to the church, suddenly they'll ask me, do you want to share today? அதே மாதிரிக்கு அவங்க எதா இருந்தாலும் சரி, நானா அவங்ககிட்ட எதா கேட்டால் கூட அந்த சொல்கிறேன்ட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க. So even if I voluntarily ask them, they said, yeah, I'll tell you, but they don't come and tell me anything. ஒரு தேர்ட் பர்சன் மூலமா, மூன்றாவது ஆள் மூலமா இப்படி செய்ய சொல்லுங்கன்னு சொல்லி விடுறாங்க. And they send a message through a third person saying, do like this. என்ன இது, எனக்கு என்ன ஒரு இப்படி என்னை ஃபெசிலிட்டேட்டர் இருக்கிறதுக்கு என்னை வேண்டாம்னு நீக்கிருங்கன்னு சொன்னார். So he said that instead of keeping me as a facilitator like this, remove me from that. நான் சொன்னேன், I told, உங்கள் மனசில் நீங்கள் ரிமூவ் பண்ணதாவே நினச்சிக்கிடுங்கன்னு சொன்னேன். I told that in your mind, imagine that you've been removed. பொதுவாக இந்த சொத்து நம்ம வச்சிருக்கிறதுலாம் தப்பு கிடையாது. In common terms, to have a property is not a sin. அதுக்கு பொசஷன் ஒரு பேர். There is a term called possession. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பொசசிவ் ஸ்பிரிட் இருக்கு. Because there is a possessive spirit behind that. அதே மாதிரி தான் அந்த பொறுப்புகளை நாம் இது நமக்கு ஒரு பதவி அப்படின்னு ஒரு கௌரவமான பதவி நினைச்சோம் சொன்னால தொலைஞ்சது. So if you think that responsibility is an honorable title, that is the end of the matter. சின்ன வயசுல நான் ஒரு கதை கேட்டிருக்கேன். When I was small, I had listened to a story. சிலுவையும் சிங்காசனமும் அதுக்கு பேர். The story's name is Cross and the Throne. நீ ஒரு பதவி உனக்கு வரும்போது அது நீ ஒரு சிலுவையா நினைச்சினா அது உனக்கு சிங்காசனமாவே இருக்கும். If you think of a responsibility which you get as a cross, it will remain as a throne for you. ஆனா அது சிங்காசனம் நினைச்சி நீ அரியணையில உட்காருவோன்னு நினைச்சினா அது உனக்கு சிலுவையா மாறிடும். If you think that it is a throne and you sit on it, it will become a cross for you and you will die on that. எனவே அருமையானவர்களே, இன்றைக்கு நம்ம சில சகோதரர்கள் பொறுப்பு கொடுத்து அவங்களை நியமிக்கிறோம். So today, beloved, we are giving responsibility to a few and we are appointing them. ஆனால் இதில் தேவன் என்ன எதிர்பார்க்குறாருனாக்கும், what does the Lord expect from this? மனப்பூர்வமாக அந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறார். Wholeheartedly they should do the work. நாம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். We read in 1 Peter chapter 5 like this. அப்போஸ்தலனாகிய பேதுரு, the apostle Peter, உடன் மூப்பர்களுக்கு ஆலோசனை சொல்லி எழுதுறார். for his fellow elders he is giving this advice. அதை வாசிங்க. 5வது அதிகாரத்தில் 1லிருந்து 3 வரைக்கும் வாசிப்போம். Therefore I exhort the elders among you as your fellow elder and witness of the sufferings of Christ and a partaker also of the glory that is to be revealed. Shepherd the flock of God among you, exercising oversight not under compulsion but voluntarily according to the will of God, and not for the sordid gain but with eagerness,
nor yet as lording it over those allotted to your charge, but proving to be examples of the flock. 4வது வசனம். And when the chief shepherd appears, you will receive the unfading crown of glory. தமிழ்ல யாராவது ஒருத்தர் வாசிங்க. மைக் ஒர்க் பண்ணலையா? ஒரு நிமிஷம் எனக்கு மைக் வேலை செய்யலான்னு நினைக்கிறேன். அதாவது இங்கே என்ன எழுதுறாரு அப்படின்னா 2வது வசனத்தில், உங்களில் உள்ள மந்தையை நீங்கள் வந்து வாலண்டியராக, அதாவது மனமோந்து நீங்கள் மேய்க்கணும், கட்டாயத்துக்காக அல்ல. உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்ததுனால நம்ம எப்படியாவது செஞ்சு ஆக வேண்டியிருக்கே அப்படின்னு நீங்கள் செய்யக்கூடாது. மனப்பூர்வமாக செய்யணும். ஏன்னா மனப்பூர்வமாக செய்கிறது தான் தேவனுடைய பார்வையில் விருப்பமே ஒழிய கட்டாயத்துக்காக செய்கிற கிரியை எல்லாமே செத்த கிரியை. So whatever you do out of a voluntarily thing, that is a useful work. The other things are dead works. அதே மாதிரிக்கு நம்ம அடுத்து வாசிக்கிறோம், என்ன கிடைக்கும். You should not be looking for what will I get out of this. நம்ம சர்ச்சில் யாருக்கும் பணம் கொடுக்கறதே கிடையாது. In our church we don't give any money to anyone. ஆனால் அதுக்கு வந்து எனக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும், ஒரு மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு அல்லது மேலே உள்ளவங்க மூப்பர்கள் மெச்சுக்கொள்வாங்கன்னு நினச்சிங்கன்னா, so if you think that you will get some honor and you will get some appreciation from others, அதுவும் ஒரு செத்த கிரியை தான். that is also a dead work. ஏன்னா இங்கே என்ன எழுதியிருக்குனாக்கும், உனக்கு என்ன கிடைக்குங்கிற எண்ணத்தில் நீ செய்யக்கூடாது. You should not do any work to think what will I get in return, but with eagerness, but with eagerness. உற்சாக மனதோடு செய்யுங்க. You should do it with a joyful heart. அதே மாதிரிக்கு 3வது வசனம். In verse 3, 3வது வசனம் வாசிங்க தமிழ்ல. சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது ஃபாலோ மீ அப்படின்னு சொன்னார். when the Lord was living on this earth, he said, follow me. என்னை பின்பற்றி வாருங்கள். Please follow me. பவுல் என்னை பின்பற்றி வாருங்கள்னார். Paul also told, follow me. அப்ப மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள்னு எழுதியிருக்கு. We are to be examples of the flock, and then we have to look after them. அவங்கள நீங்க அதிகாரம் செலுத்தக்கூடாது. We should not be lording it over them. ஆண்டவர் கூட சொன்னார், இந்த உலகத்தில் உள்ளவங்க எல்லாம் அவங்க கீழே உள்ளவங்கள அதிகாரமா நடத்துறாங்க. So the Lord Jesus Christ also told that the people of the Gentiles, they rule people harshly. லூக்கா 22ல 23ல இருந்து 27 நீங்க வாசிக்கிடுங்க. We can read it. Luke chapter 22 verse 23. 23 to 27. 23 to 27. அது என்ன எழுதியிருக்குனாக்கும், அதை வந்து நீங்க அதிகாரம் செலுத்தக்கூடாது. அதுக்கு பதிலாக வந்து, ஏன்னா உலகத்தில் அப்படிதான் இருக்கு. You should not rule over them and harshly, because that is how the world it happens. உங்களுக்குள்ள அப்படி இருக்க கூடாதுன்னாரு. It should not be like that among you. ஒரு பாட்டு கூட அப்படி இருக்கு, உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லி. There is a song also like that. Among you it should not be like that. இன்னும் அருமையானவர்களே, நாம் வந்து மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்ய வேண்டுமா? So we have to look after the flock as examples. நம்முடைய பிள்ளைகளை வளர்க்குற விதத்தில், the way we bring up our children, சபைக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்வதில், the way we yield ourselves for the church. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் நிருபத்தில் எழுதுவார், உங்களுக்காக நான் கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன்னு சொல்வார். As Paul writes in Galatians chapter 3, I labor so that Christ will be formed in you. அதே மாதிரி இன்னொரு இடத்துல அப்போஸ்தலன் அப்படி எழுதுவார், இரவும் பகலும் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணேன், அப்படி வேண்டுதல் செய்தேன். In the book of Acts also he would say that day and night I pray for you. அப்படின்னா நாமவே நம்முடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறார். That means that God is looking at our heart. நான் வந்து உலகத்தில் வந்து ஒரு மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனத்தில் வேலை செஞ்சேன். I worked in a central government undertaking. அங்கே சொல்லுவாங்க, அதாவது வேலை செஞ்சு முன்னுக்கு வந்தவனு உண்டு, அதிகாரிகளை காக்கா பிடிச்சி முன்னுக்கு வந்தவனு உண்டுன்னு சொல்லுவாங்க. They would say that there are people who came up because they worked hard, and the others came up because they flattered the people over them. ஏன்னா அது மாதிரி பதவிக்கு வர்றவங்கலாம் வந்து தேவனுடைய வேலையை ஒழுங்காக செய்யவே முடியாது. So they are the people who will not do the work of the Lord properly, those who come up because they are flattered. சபையில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோன்னா, what do we follow in the church? ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், my presence shall go before you. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எல்லாருடைய கோலும் கொண்டு வரும்போது ஆரோனுடைய கோல் துளிர்த்ததை எல்லாரும் பார்த்தாங்க. So when all of them brought their rod, the rod of Aaron, that blossomed. சபையில் உள்ளதான மூத்த சகோதரர்கள் வந்து சில வேலைகளை சகோதரர்கள் செய்யும்போது தேவன் யாரை பேக்கப் பண்றாருன்னு பார்க்குறாங்க. So the people, the elders, they observe when they give work for some brothers, who is it that the Lord is backing up? யார் வந்து ஒரு உற்சாகமா ஒரு ஈடுபாட்டோடு கூட செய்றாங்க? Who are those who work voluntarily and joyfully?
யார் அந்த வேலையை செய்யும்போது தேவனுடைய அபிஷேகம் இருக்குது அல்லது அவங்க தேவன் வந்து அவங்கள அதை நல்ல விதமாக செய்கிறதுக்கான ஞானத்தை கொடுக்குறார். So whom will the Lord anoint and give wisdom for doing that work well? அவங்களுடைய லைஃப்பில் எப்படி இருக்கிறாங்க, How is it that in their life? இதெல்லாம் பார்த்து தான் நாம் வந்து பொறுப்புகளை கொடுக்குறோம். So looking at all these things only we give responsibility. பெரியாப்ஸ் நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானங்களில் சில தவறுகள் நடக்க முடியும். Maybe there will be something wrong in whatever decisions you take. ஆனால் சபையில் இருக்கிறவங்க நமக்கு பொறுப்பு என்னங்கிறதை இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன். I want to tell what is the responsibility of us in the church. எபிரேயருக்கு எழுதின நிருபம் Hebrews 13வது அதிகாரம் chapter 13 17-18 வசனத்தை வாசிப்போம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களாய் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. 18வது வசனம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல் மனசாட்சியுடையவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். Obey your leaders and submit to them, for they keep watch over your souls as those who will give an account. Let them do this with joy and not with grief, for this would be unprofitable for you. Pray for us, for we are sure that we have a good conscience, desiring to conduct ourselves honorably in all things. சபையில் உள்ள சகோதரர்கள் வந்து நம்முடைய சபையில் உள்ளதான அந்த மூப்பர்கள் உதவியாளர்களுக்காக ஜெபம் பண்ணணும். So the people in the church, in our church, should pray for our elders and facilitators in our church. We are not perfect. நாங்கள் பூர்ணமானவர்கள் அல்ல. We are all not perfect. நாங்கள் நியமனம் செய்யக்கூடிய இந்த சகோதரர்களும் பூர்ணமானவர்கள் அல்ல. And whomever we are appointing, they are also not perfect. நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அவங்க சொந்த வேலையில் பார்க்கணும். So definitely they have to look after their own work. நாம் சம்பளம் கொடுக்கறது இல்லை. We are not giving any salary. அவங்களுடைய குடும்பத்தை அவருடைய பிள்ளைகளை அவங்க பார்க்கணும். So they have to bring up their family and their children. அதே மாதிரி சபையில் உள்ள பொறுப்புகளையும் அவங்க கவனிக்கணும். At the same time they have to take care of the responsibility in the church also. ஸோ அதுக்கெல்லாம் அவங்க நேரத்தை செலவழிக்க வேண்டியிருக்கும், சில நேரம் பணத்தை கூட செலவழிக்க வேண்டியிருக்கும். So for that they may have to spend their time and money. அவங்க வந்து சபைக்காக வேலை செய்கிறதுனால சில நேரங்களில் அவங்களுடைய சொந்த காரியங்களை பார்க்குறதுக்கும் பிள்ளைகளை பார்க்குறதுக்கும் குடும்பத்தை கவனிக்கிறதுக்கும் கூட நேரம் எல்லாம் போகலாம். Sometimes they may not have the time or the money to look after their own family. உன்னத பாட்டில் எழுதியிருக்கோம், என்னை வந்து திராட்சை தோட்டத்தை பராமரிக்கிற வேலையை கொடுத்தாங்க, நான் மற்றவங்களுடைய தோட்டத்தை பராமரித்தேன், என்னுடைய தோட்டத்தையே நான் பராமரிக்க. So in the Song of Solomon we read like this, I was to look after my vineyard, but they gave other vineyards, I looked after them, and my vineyard I was not able to look after. ஏன்னா சில நேரங்களில் வந்து நம்முடைய சொந்த பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியாமல் போகலாம். Sometimes the desires of our own children we may not be able to fulfill. சில நேரங்களில் வந்து தூக்கத்தில் கூட நமக்கு வந்து சில ஃபோன் கால் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும். So sometimes when we are sleeping also we may get a phone call and disturb. சில நேரங்களில் ஒண்ணுக்கு மற்ற காரியத்துக்கு கூட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வந்து ஏதாவது ஃபோன் பண்ணிட்டு பேசிட்டு இருப்பாங்க, வந்து தொந்தரவு கொடுப்பாங்க. Any trivial jobs also they would call up and then they would disturb us. ஸோ மூப்பொருளாவோ உதவியாளர்களோ இருக்கக்கூடிய நம்ம சபையை பொறுத்த வரைக்கும், so as far as our church is concerned, to be an elder and a facilitator, சம்பளமே இல்லாமல் அதிகப்படியான வேலையை செய்யறதான ஒரு காரியம். so without salary to do a lot more work. ஸோ ஒரு விளக்கு எரியுதுன்னு சொன்னா, மெழுகுவர்த்தி எரியுதுன்னு சொன்னா, so when there is a candle which is burning, it is burning, that is why it is shining. அது வந்து உருகிறது, அதனால தான் அது பிரகாசமா இருக்கு. it's melting and that is why it's burning brightly. அப்போ வந்து எரியாத எந்த மெழுகுவர்த்தியும் பிரகாசமா வெளிச்சமா இருக்க முடியாது. So whichever candle doesn't melt, it will not be able to burn brightly. அப்படினா என்ன அர்த்தம்னா, it is a sacrifice. So what it means is it's a sacrifice. வெளியில உள்ள சபையெல்லாம் பாத்தீங்கன்னா அவனுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பாஸ்டர்னா ஒரு பந்தா. So in the outside churches they give a salary and they give a title and an honor. நம்ம சர்ச்சில் வந்து சாக் சொல்லுவாரு, so when we come into our church, Brother Zach would say, எல்டர்ஸ்னா டாய்லெட் கிளீனர்னு அர்த்தம் சொல்லுவாங்க. elders means they are toilet cleaners. அப்படின்னா இங்க வந்து யாருக்கு வந்து ஒரு மதிப்பு இப்போ நான் வந்து இப்போ சிஎஃப்சியில் எல்டர்னு வெளியில போய் சொன்னா, உங்களுக்கு வேணா நீங்க தெரிஞ்சிருக்கோம், வெளியில போய் சொன்னா யாராவது மதிப்பாங்களா? So you may appreciate me because I say when I am an elder in CFC church, when I go outside and say nobody will know it. வெறிய அங்கேயே போட்டுக்கிட்டு இடையில கச்சை கட்டினவங்களுக்குலாம் கூட ஒரு காலத்தில் மதிப்பு இருந்துச்சு, இப்போ அவங்களுக்கு கூட மதிப்பு இல்லை. So in those days there was a lot of honor for those people who wore a cassock and girdle, but now they also don't have any respect. ஸோ அவங்க வந்து எந்த சம்பளமும் வாங்காமல் ஒரு தியாகத்தோடு கூட ஊழியம் செய்யும்போது சபையில் உள்ள நாம அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு பதிலாக, so when they are not taking any salary and they are working amongst us without praying for them,
நாம் வந்து சாத்தானுக்கு கை கொடுத்துக்கிட்டு வந்து அவங்கள குறை சொல்கிறதோ, அவங்ககிட்ட சின்ன சின்ன குறைகள் இருந்துச்சுன்னா அல்லது அவங்க வேலையில் சில குறைகள் இருந்துச்சுன்னா அவங்கள ப்ளேம் பண்ணோம்னு சொன்னால், So if we hold hands with the devil and accuse them and find fault with them, we are becoming co-workers with Satan. நம்ம சாத்தானோடு கூட கை கோர்த்துக்கிட்டு அவனுக்கு உடன் ஊழியர்களாக மாறி விடுவோம். so we become co-workers with Satan in accusing. என்னோட பைபிளில் உள்ள ஃபுட் நோட்டில் இருந்து நான் ஒரு சில கருத்துக்களை சொல்கிறேன். I want to speak about some footnotes in my Bible. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, the Christian leaders are especially vulnerable to criticism from others. அதாவது மற்றவர்கள் மூலமாக அவர்கள் பலவிதமான குற்றச்சாட்டுகள், குறை சொல்லுதலுக்கு அவர்கள் ஆளாவார்கள். So they are vulnerable to be criticized by people. அவங்களுடைய ஊழியம் வந்து சக்சஸாக நடந்து மற்றவர்கள் மெச்சிக்கொள்ளும் போது அவங்க பெருமை அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. So there is a chance for them to become proud when their ministry becomes successful. மற்றவங்க அவங்கள மெச்சிக்கொள்வாங்க. So they'll be appreciated by others. பாராட்டுவாங்க. They would speak good about them. அப்ப அவங்க வந்து they will start thinking that they are somebody. அவங்க வந்து தங்களை ஒரு பொருட்டாக என்ன ஆரம்பிச்சிருவாங்க. So they may start thinking that they are someone. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரு 2 கொரிந்தியர் 12:7. When Apostle Paul writes in 2 Corinthians chapter 12 verse 7, எனக்கு கிடைத்த அந்த வெளிப்பாடுகள் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு தேவனே ஒரு முள்ளை அனுமதித்தார். சாத்தான் கொடுத்தான், தேவன் அனுமதித்தார். So that I will not exalt myself because of the many revelations, God himself gave me a messenger of Satan, a thorn in my flesh. மற்றவர்கள் மெச்சிக்கொள்ளும்படி ஒரு வேலையை நல்லா செஞ்சிட்டா பெருமை வந்துரும். So there would be some temptation to become proud when I am appreciated by people. நம்ம ஆவியில நம்மள ஒரு பொருட்டாக என்ன ஆரம்பிச்சிரோம். So we will start thinking that we are somebody in the spiritual realm. சவுல் அப்படி தான் கெட்டு போனார். That is how Saul was defiled. இன்னொன்னு என்னன்னா, மற்றவர்கள் அவர்களை குற்றப்படுத்தும் போதோ அல்லது ஊழியத்தின் நிமித்தம் பாடுகள் வரும் பொழுது, but when people criticize them or accuse them or there is some suffering because of that ministry, அவர்களை குறை கண்டுபிடிச்சு அவங்களை இடித்துரைக்கும் போது, so when somebody finds fault and they speak evil of them, மற்றவர்கள் மூலமாக வெளியில் இருக்கக்கூடிய அவிசுவாசிகள் அல்லது சபைக்கு விரோதமாக செயல்படக்கூடிய சாத்தானுடைய ஏஜென்ட்கள் மூலமா அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். And even through the people outside the church, through the agents of Satan, there will be some problems coming for them. So அவங்க டிப்ரெஷனுக்குள்ள கலந்து போகக்கூடியதான ஒரு வாய்ப்பு இருக்கு, மன அழுத்தத்துக்குள்ளாக. So they will be tempted to go through depression. ஸோ வேதத்தில் என்ன எழுதியிருக்குனாக்கும், எனவே அருமையான சகோதர சகோதரிகளே, அவர்கள் மூலமாக ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய நீங்கள், so you beloved brothers and sisters who can get a blessing because of these people, பைபிள் எழுதியிருக்கு, you must consider them worthy of double honor. ரெட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக நீங்கள் என்ன வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. So the Bible writes that you should consider them worthy of double honor. டபுள் ஹானர்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, ஒன்று வந்து மானிட்டரி சப்போர்ட், இன்னொன்று வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை. So two things is, one is that a monetary support and then there is the honor which they deserve. ஊழியத்தை செய்கிறவனுக்கு அந்த ஊழியத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. So it's written that a person who is doing the work should get supported by the work. ஆனால் இந்த மாதிரியினால உலகத்தில் இன்னைக்கு சபைகள்ல நிறைய தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. But because they follow that model, there's so much of bad name for the church. அதுக்கு அது சொல்லப்பட்ட தவறு கிடையாது, ஆனால் இன்னைக்கு அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க ஊழியக்காரங்க. Whatever is written is not wrong, but they misused it. ஆனால் நம்முடைய சபையில் அதனால யாருக்கு வந்து சபையிலேருந்து எந்த பைசாவும் கொடுக்கறதே இல்லை. So because of that, in our church we don't give any money for any of our people. ஆனால் அவங்களுடைய சர்வீஸை வேல்யூ பண்ணியாவது அவங்களுக்கு நம்ம கோஆபரேட் பண்ணணுமா இல்லையா? So should we not value their work and appreciate them? அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு சிறு குறையில கண்டிச்சுன்னா உடனே அவங்கள முகத்தை திருப்பிட்டு போகிறதோ கிரிட்டிசைஸ் பண்ணி குற்றப்படுத்துறதோ செய்யக்கூடாது. So if you see some fault in them, you should not turn away your face and then look down on them and speak evil of them. So எனவே இங்கே என்ன எழுதியிருக்குனாக்கும், தயவுசெய்து அவங்களுக்கா ஜோம், பவுல் சொல்றாரு, எனக்கா ஜோம் பண்ணிக்கிறேங்கிறாரு. So Paul says that please pray for me. ஆண்டவர் சொன்னார், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான்னாரு. So one who does not gather with me scatters. So பழைய அந்த 1 சாமுவேலில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கும் பழைய ஏற்பாட்டில் அதான் என்ன எழுதியிருக்குன்னா, ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது அங்கேருந்து கொள்ளை பொருளாக கொண்டு வரக்கூடிய பொருள்களை யுத்தத்துக்கு போனவங்க மாத்திரமல்ல வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது. So there is a law where when you go for a war and come back with a plunder, you should share it with those who have also remained at home. இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா,
தேவனோடு கூட சேர்ந்து இப்படி ஊழியம் செய்கிற சகோதரர்களை சப்போர்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கும். So what I'm trying to say is that if you support these people who are taking responsibility in the church, whatever blessings they get, you will get a share of that too. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், ஒரு தீர்க்கதரிசி என்ன நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தா கூட அதற்குரிய பலன் யார் கிடைக்கும்? கொடுத்தவனுக்கு கிடைக்கும். So if the Lord says that, you know, if you give a cup of cold water to a prophet because of my name, whatever benefit he gets, the person who gives the cold water, he'll also get that benefit. So வார்த்தையை ஷேர் பண்ற வர்ற பிரதர்க்கா நீங்க ஜெபம் பண்ணுங்க. So you please pray for the brother who's sharing the word. என்ன வார்த்தையை கொண்டு வர்றாரு இவரு அப்படினு சொல்லாதீங்க. Don't say what word is he bringing. அப்படி சொன்னீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களை எழுப்பி விட்டா தான் தெரியும். So one day if you are asked to share, you will know. ஏன்னா அந்த வேலை செய்கிற வரைக்கும் அதில் உள்ளதான பாரம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. So as long as you are not doing that work, you will not know what is the trouble which you have to go through. என்ன அருமையான சகோதர சகோதரிகளே, அப்படி முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ணுறவங்க, அநேக வேலைகளை செய்கிறவங்க, அவங்களுடைய சொந்த வேலையிலையும் பார்த்து அவங்களுடைய குடும்ப வேலைகளையும் பிள்ளைகளையும் பொறுப்பெடுத்து அவங்களுடைய நேரத்திலையும் அவங்களுடைய எனர்ஜியும் சபைக்காக செலவழிக்கும் போது நம்ம எவ்வளவு சின்சியராக அவங்கள சப்போர்ட் பண்ணணும். So how sincerely we should support those people who are taking the time to do the sharing of the word and also look after their own family and all their other work. நான் பார்த்துருக்கேன், சில நேரங்களெல்லாம் வீட்டில் ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஆனால் நான் வந்து நைட் படுத்த தூக்கம் வராது. So there will be no problem at home, but when I go to bed at night, I will not be able to sleep. ஏன்னா சில நேரங்கள் எங்கேயாவது ஒரு சர்ச்சில் இருந்து ஒரு பிரச்சனைன்னு ஒரு ஃபோன் வரும். So sometime, you know, some night in the middle of the night, I'll get a phone call that there's a problem in some other church. சபையில் உள்ள மூப்பர்களுக்கான ஒரு பொறுப்பை சொல்கிறேன். I want to tell you one responsibility which is there for the elders. சபையினுடைய தரத்தை பாதுகாக்க வேண்டியதான பொறுப்பு மூப்பர்களுக்கு இருக்கிறது. So the responsibility for maintaining the standard of the church is with the elders. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றார், அந்த பொல்லாதவனை புறம்பே தள்ளுங்கங்கறார். In 1 Corinthians chapter 5, Paul says, you cast out that wicked man from the church. இந்த மாதிரி வேலையெல்லாம் ஈஸி நினைக்கிறீங்களா? Do you think this kind of a work is easy? எனக்கு ஒரு சகோதரர் ரொம்ப நெருக்கமா பழகுவார் சபையில. There was one brother who would move very closely with me in the church. பட் அவர் வந்து ஒரு பெண்ணோட கூட பழகுன விதம் சரியில்லைன்னு நான் அவரை கடிந்து கொள்ள வேண்டி இருந்துச்சு. So I had to rebuke him because the way he was moving along with another woman was not right. அவரை நான் வந்து சபையில் உள்ள மூப்பர்கள்லாம் முடிவெடுத்துட்டு அவரை வந்து சபைக்கு வர வேண்டாம்னு சொல்கிறேன்னு முடிவு பண்ணிட்டோம். So we discussed among elders and we decided to tell that man not to come to the church. நீங்களே சொல்லிருங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. They told me to tell him. அவருக்கு எனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப். I have a good relationship with him. அவர் கூப்பிட்டு ரூமில் வச்சு இனிமேல் அடுத்த வாரத்தில் நீங்கள் சபைக்கு வராண்டான்னு சொன்னேன். I called him into a room and told him from next week don't come into the church. எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. Just imagine how difficult it would have been for me. அவர் அழுகிறாரு, பிரதர் தயவு செய்து என்னை சர்ச்சில் ஒரு மூலையில் எங்கனா உட்காந்துட்டு போகிறேன். He is crying and weeping and saying, please allow me to sit in one corner in the church. நான் சபைக்கே வரலைன்னா ரொம்ப மோசம் போயிடுவேன். If I don't come to the church, I'll go get really bad. நான் வெளியில் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் வரவே கூடாது. I told that definitely you should not come. உள்ளுக்குள்ளே நான் அழுதுகிட்டு இருக்கேன், ஐயோ நான் எப்படி I was weeping within me. இதெல்லாம் வந்து சர்ச்சில் வந்து ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? Do you know how difficult it is to maintain the standard in the church? தேவன் சொல்லுனா சொல்ல தான் வேணும். If the Lord wants you to tell, you have to tell. பட்டை எடுத்து வெட்டுனா வெட்டி தான் ஆகணும். If he says take a sword and cut, you have to cut. See how difficult நீ யோசிச்சு பாரு, எவ்வளோ கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. Just imagine how difficult it is. நீங்கள் நினைக்கலாம் ஒரு நேரம் கடிந்து கொள்றாரு அப்படின்னு. So you could say that this man is rebuking. மைக்கேல் பிரதர் ரொம்ப கடினமான ஆளுங்க. சப்போஸ் மைக்கேல் பிரதர் ரொம்ப கடினமான நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். If you think that I am a very hard man. இந்த பெரும்பாலான இடங்களில் பரிசுத்தம் பிரதர் தான் கடினமான ஆளுன்னு அறிஞ்சிருக்காங்க. Many places பரிசுத்தம் brother people will know is hard. ஆனால் அப்படி ஒருத்தர் இல்லைனாக்கா அந்த சபையினுடைய தரம் எங்கே போகும்னு சொல்லிட்டு அவங்க இல்லைன்னா தான் தெரியும் உங்களுக்கு. If they are not there, you will know how low the standard would go. ஏன்னா அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. They have the responsibility to maintain that standard. எசேக்கியேல் 44:11 இருந்து படிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே 2 விதமான மினிஸ்ட்ரி இருக்கு. In Ezekiel chapter 44, if you read, there are 2 types of ministries. ஒன்னு தேவனுடைய பிரசன்னத்தில் நின்று ஊழியம் செய்யறது. There are one ministry is to stand in the presence of the Lord and minister to the Lord. இன்னொன்னு மனிதர்களுக்கு முன்பாக நின்று செய்யக்கூடிய ஊழியம். And then the other one is to minister to the men. தேவனுக்கு முன்பாக நிக்கும்போது போய் சொல்லுனா சொல்லணும். If you are standing before the Lord and the Lord says go and tell, you have to tell. யோவான் போய் சொல்றாரு, நீ இந்த உன் சகோதரனுடைய மனைவியை வைத்துக் கொள்வது சரியில்லைன்னு சொல்லிட்டு அவனை அழிப்பு விடணும்னு சொல்றாரு. So he says that John was told to tell the Herod that he was keeping his brother's wife and that was a sin. அவனுடைய விலைக்கிற என்ன? What was the price he had to pay? He was beheaded. He was beheaded. தலைச்சேதம் சிரச்சேதம் பண்ணப்பட்டார். He was beheaded.
அதுக்கு பயந்தா அவர் தீர்க்கதரிசியா இருக்க முடியுமா? If he was afraid of that, could he have been a prophet? சொல்லுவாங்க. அந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டங்களில் அற்புதம் நடக்குதுன்னா நிறைய பேர் போவாங்க. So even today, when there is a meeting for miracles, many will attend that. நிறைய தீர்க்கதரிசிகளை வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க. People will not like disciples, prophets. எலியாங்கிற தீர்க்கதரிசி உங்களுக்கு தெரியும். ஆகாப் ராஜாவே அலற பண்ணவர். You know the prophet Elijah. He was one who made Ahab also to shiver. ஆனா அதுக்கு அடுத்து என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அவருடைய மனைவி அந்த 400 தீர்க்கதரிசிகளையும் பாகாடி தீர்க்கதரிசி கொன்ன உடனே, மகனே இரு நாளைக்கு வந்தாலும் அவங்க மேல இருக்கான்னு பாப்போம்னு சொன்ன உடனே, so when Jezebel, the queen of Ahab, she said that tomorrow you see whether your head is on your shoulder, பயந்து விழுத்தடிச்சு ஓடிட்டாரு. he was so scared that he fled. சொல்றாரு, என்னை உயிர் எடுத்துக்கிடுங்கங்கறார். He told the Lord, please take my life. ஏன்னா அவர் நான் சாக விரும்புறேன், அந்த டிப்ரஷனுக்குள்ள போயிட்டாரு அவர். So he went into that depression to say, I would rather lose my life. எலியா அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. Elijah was such a big prophet. ஏன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக ஒரு குறிப்பிட்ட நபர் மேல வந்துட்டு அது முடிஞ்சோன்னு போயிடுவார். So the Holy Spirit in the Old Testament would come upon a person for a particular task and depart after that. அவ்வளவுதான், அந்த வேலை முடிஞ்சோன்னு போயிருப்பார். So he would have left after that work is over. அவர் பயந்து நடுங்குறாரு. Now he is afraid. ஆகாப் ராஜாவை நடுங்க வச்சவர். He is the man who made Ahab to tremble. ஆனா இப்ப பயந்து நடுங்குறார். Now he is trembling of fear. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ள இருக்கிறார். But now in the new covenant days, the Holy Spirit is within us. Even then நாம வந்து நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் இந்த சரீரத்துல தான் இருக்கு. The spirit and soul is in this body. நம்முடைய physical weakness இருக்கு தான் செய்யுது. There is a physical weakness. எனவே அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளுக்காக தயவு செய்து வந்து ஜெபம் பண்ணுங்க. So beloved, please pray for these brothers. நம்முடைய மூத்த சகோதரர் 85 வயசு அவருக்கு. Our elder brother Zach is 85 years old. ஒரு 15 செகண்ட் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்வார். He says, please pray for me 15 seconds. அவருக்கு ஏதாவது வாழ்த்துக்கள் அனுப்பணும்னாக்கும், if you want to send some greeting to him, அவர் சொல்வார், எனக்கு நீங்க பிரேயர் பண்ணிருங்க, அது மட்டும் போதும் பாரு. You just pray for me, that's enough. இந்த பவுல் அப்போஸ்தலன் அத தான் கேக்குறாரு. That is what Paul apostle is also asking. எனக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. Please pray for me. எதுக்காக ஜெபம் பண்ண சொல்றாரு? To what should we pray for? நான் வந்து அங்க 18 வசனம் வாசிங்க, எபிரேயர் 3:18. Pray for us, we are sure that we have a good conscience. நல்ல மனசாட்சி இருக்கணும். Desiring the conduct ourselves honorably in all things. வாசிங்க அத 3:18. Pray for us, for we are sure that we have a good conscience, desiring to conduct ourselves honorably in all things. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல் மனசாட்சியுள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். அந்த நல் மனசாட்சியை மெயின்டைன் பண்றதுக்கும், to maintain a good conscience, எல்லா சபையிலேயும் பட்சபாதம் இல்லாதவர்களாக நடக்கவும், to behave in a without any partiality in a church. எபிரேயர் 5:2ல படிச்சு பாத்தீங்கன்னா, Hebrews chapter 5 verse 12. பலவீனமான மனிதர்களை இங்க ஆசாரியர்களா நியமிக்கிறோம். So we appoint priests who are weak in the flesh. எதுக்காகன்னா, for what? அப்பதான் மற்ற பலவீன மனிதர்களுக்காக இவங்க ஜெபம் பண்ணணும்ங்கறக்காக. So that these people can pray for those who are weak. So ஒரு பக்கம் வந்து அந்த சகோதரர்கள் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிடக்கூடாது. So in one way they should not be defeated in the spiritual life. அவங்க மன அழுத்தத்துக்குள்ள போயிடக்கூடாது. They should not go into any depression. தங்களை உயர்த்தக்கூடிய பெருமையின் ஆவிக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. And they should not give place for the place where they can lift themselves up in pride. அதே சமயத்துல சபையினுடைய தரத்தையும் மெயின்டைன் பண்ணணும். At the same time they should maintain the standard of the church. பலவீனர்களை தாங்கணும். They have to hold up the weak. முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களை கடிந்து கொள்ளணும். And they should rebuke those who are rebellious. 1 தெசலோனிக்கேயர் 5:13 எழுதி இருக்கு. மூணு விதமான டிசிப்ளின் இங்க எழுதி இருக்கு. 1 Thessalonians 5:13 writes 3 types of disciplining. ஒரு வீட்ல இல்ல வசனத்தை நீங்க வாசிக்கிடுங்க. ஒரு வீட்ல 2-3 பிள்ளைகள் இருந்தா ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு மாதிரி இருக்கு. In one house if there are 3 children, each child is different. அவங்களுடைய ஒவ்வொருடைய மன வளர்ச்சியும் முதிர்ச்சியும் கீழ்ப்படிதலும் வித்தியாசமா இருக்கு. So their growth and maturity and the way they obey is all different. அப்படி இருக்க சபையில ஏராளமான குடும்பங்கள் இருக்காங்க. So in the church there are many families. நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. There are many children. ஒவ்வொருவருடைய நிலைமை வித்தியாசமா இருக்கு. And each one's condition is different. அது சென்னை போன்ற இப்படிப்பட்ட பெரிய சிட்டில, in Chennai, a big city, பலவிதமான கலாச்சாரங்கள் உள்ள மனிதர்கள், different types of cultures. ஒவ்வொருவருடைய ட்ரெஸ்ஸிங்
பழக்கம் வித்தியாசமாக இருக்குது, அவங்களுடைய வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்குது, The way they dress and the way they speak, it's all different. அவங்களுடைய வாழ்க்கை முறை வித்தியாசமாக And இருக்குது, the way they live is different. அவங்களுடைய பொருளாதார பின்னணியும் அவங்களுடைய கலாச்சார பின்னணியும் வித்தியாசமாக The இருக்குது. economic background and the cultural background is different. ஸோ அவங்களையெல்லாம் கையாளக்கூடியதான ஞானம் இந்த சகோதரர்களுக்கு தேவன் தான் தரணும். The Lord only should give wisdom to handle all those different types of people. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் வாசிங்கன்னா, If you read 1 Peter chapter 5 verse 4, மனிதரிடத்திலிருந்து கனத்தை எதிர்பார்க்காதீங்க, don't expect any honor from man. வேலையை நீங்க உண்மையா செஞ்சீங்கன்னா, If you do your work faithfully, பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது when the chief shepherd appears, உங்களை அவர்களிலிருந்து உங்களுக்கு வெகுமதியில் வரும், ரிவார்டு யூ வில் ரிசீவ். you will receive the unfailing crown of glory. ஆக அருமையானவர்களே, தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள் பயபக்தியோடு கூட இந்த பொறுப்பை கையாளுங்க. So those who are doing this responsibility, let them do it with the fear of the Lord. வாலண்டியரா பண்ணுங்க, Do it voluntarily. மேலான சகோதர அதிகாரம் உள்ளவங்களுக்கு கீழ்ப்படிங்க. You be submissive to the elders above you. அதே சமயத்தில் உங்க பிள்ளைகளை பாருங்க, சாத்தான் இன்னொன்று என்ன பண்ணுவான்னா, இந்த சகோதரர்களை நேரடியாக அட்டாக் பண்ண முடியலன்னா அவருடைய பிள்ளைகளையோ அவருடைய குடும்பத்தையோ ஒரு சாட்சி இலக்க பண்ணி அவருடைய ஊழியத்தை காலவார பண்ணுவான். So if you notice this thing, Satan will not be able to attack them directly. He would attack them through their children or their family and make them lose their testimony. ஸோ அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். We have to pray for them. ஏன்னா அவங்க ஃபேமிலி இருக்கு, அவங்க பிள்ளைகள் இப்படி இருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. We should not say their family is like this, their children are like that. சில சகோதரர்கள் பொருளாதார ரீதியான பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க. Some people will face financial troubles. ஸோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், முடிஞ்சா சப்போர்ட் பண்ணணும். So for them we have to pray and maybe we have to support. அநேக நேரங்களில் எப்படின்னாக்கும், Many times it is like this. அந்த சகோதரர்கள் சபையிலையும் எதிர்ப்பை சந்திக்க வேண்டியிருக்கும், வெளியிலையும் எதிர்ப்பை சந்திக்க வேண்டியிருக்கும், குடும்பத்திலையும் பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கும். So these brothers may have to face opposition from outside, from in the families and from the church. அப்போ அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. So then you imagine what kind of a situation they will be facing. அக்கினியில் ஆகப்பட்ட கொள்ளியை போல இருக்கும். So there will be like a brand caught in the fire. ஸோ அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த வேலையில் நீங்கள் எல்லாரும் ஒத்துழைச்சு அவங்களுக்காக நீங்கள் உங்கள் ஜெபத்தில் அவங்கள தாங்குங்க. So please cooperate with them and support them in your prayers. அதே மாதிரி ஊழிய பொறுப்புகளை ஏற்கக்கூடிய சகோதரர்களே, நீங்கள் எவ்விதத்திலையும் உங்களை உயர்த்தாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். So those who are in responsibility, do not exalt yourself. You have to be very careful about that. உங்களுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நீங்கள் அடங்கி கீழ்ப்படியணும். You have to be submissive to those who are above you. உங்களுக்கு கீழே உள்ளவங்களை ஈக்குவலாக பாவிச்சு அவங்களுக்கு அவங்களுடைய உதவி செய்யணும். So you have to treat people who are lower than you as equal to you and help them. ஒரு காலத்துல இந்த பதவி ஒரு அதிகார மையமாக நினைக்க கூடாது. So you should never look at this position of responsibility as a position of power. எதிர்ப்பாளிகளோடு பழகும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். When you are moving with the opposite sex, you have to be very careful. சபை பணத்தை கையாளும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். When you are handling the church money, you have to be very careful. இதெல்லாம் சாட்சியை கெடுக்கக்கூடிய காரியங்கள். These are all the things which can destroy your reputation. அப்படி நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா, if you are careful like that, கண்டிப்பா தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். If you are careful like that, the Lord will never forsake you. நம்ம அந்த நெகட்டிவ் சைடை மட்டும் பார்க்காதீங்க. Don't look at the negative side. கண்டிப்பாக தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். So definitely the Lord will bless those who are doing the work for the church and their children also. எனவே எதிர்மறையை மட்டும் பார்த்துக்கிட்டு ஐயோ வேண்டான்னு சொல்லாதீங்க. So don't look at the negative side and then say no. கண்டிப்பா பாருங்க பிரதர் சாக் எடுத்துக்கங்க. So look at Zach, brother. பெரிய பதவியை விட்டுட்டே வந்தாரு. So he left out a huge responsibility, big job and left came down. அவருடைய 4 பிள்ளைகள் நல்லா இருக்காங்க. But today all their 4 sons are well off. தேவனுடைய வழிகள் வித்தியாசமானது. The Lord's ways are different. யோசேப்பு பாடுகளுக்கு போனார். ஆனா அவர் நிமித்தம் போத்திபாருடைய வீட்டை கூட தேவன் ஆசீர்வதிச்சார். So Joseph was going through a lot of difficulty, but because of him he blessed Potiphar's பிரதர் விக்டர் எடுத்துக்கிடுங்க. You look at brother Victor. பலாயிரக்கணக்கான ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு நல்ல வேலையில தான் இருந்தார் அவர். He was in a job where he was getting thousands of rupees. ஆனா அவர் தேவனுக்காக ஊழியம் செய்ய வந்தார். அவருடைய 4 பிள்ளைகளும் நல்லா தான் இருக்காங்க. So he has come out for doing the work of the Lord and all his 4 sons are doing well. அதே மாதிரி மற்ற பிரதர்ஸ் எடுத்துங்க. தேவனுக்காக ஊழியம் செய்யக்கூடிய மற்ற பிரதர் வின்சென்ட்டோ பிரதர் சபையில் உள்ளதான மற்ற மூப்பர்களை யோசிச்சு பாருங்க. So you look at the other brothers with responsibility like brother Vincent or others like that. நான் நிச்சயமா சொல்ல முடியும், தேவனுடைய ஊழியத்தை நீங்க உண்மையா செஞ்சீங்கன்னா, if you will do the work of the Lord faithfully,
தேவன் கண்டிப்பாக உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்களுடைய பின் சந்ததியையும் ஆசீர்வதிப்பார். So the Lord will definitely bless you, your children, and also the children which are coming after you. நீங்க மற்றவங்களுக்கு தண்ணி ஊத்தும்போது, When you are watering others, நீதிமொழிகள் 11:25 எழுதி இருக்கு, Proverbs 11:25 is written, உங்களுக்கு தேவன் தண்ணி ஊத்துவார். the Lord would, water you also. எனவே ஊழியத்தை செய்யறவங்க சந்தோஷமா செய்யுங்க. Those who are doing the work, do it joyfully. கடைசியா ஒரு பிட் என்னுடைய லைஃப்ல இருந்து சொல்றேன். I want to tell a little bit from my life. என்னுடைய ஜெபம் எல்லாம், my prayer, ஆண்டவரே முடிவு பரியந்தம் நான் தாழ்மையிலேயே தரித்திருக்கணும். My prayer is that until the end of my days I must remain in humility. யாராவது ஒருத்தர் வந்து உங்களை பைபாஸ் பண்ணி போக விரும்பினா, ரோட்டில் நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க வண்டியில் வேகமாக, யாராவது பக்கத்தில் ஒருத்தர் உங்களோட போட்டி போட்டுட்டு முன்னாடி போகணுன்னு வர்றாருன்னா, so if you are going on the road and somebody is competing with you and overtaking you, இந்த சாக் சொல்வார், போ, he says, Zach would say, go ahead, அவங்களோட போட்டிக்கு வரல சாமி, I am not coming please to go compete with you, please go. அதே மாதிரி தான் நம்ம பொறுப்புகளை செய்யும்போது வரணும். That is what we should do even we are handling our responsibility. யாராவது ஒருத்தர் வந்து ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்ல போட்டி மனப்பான்மையில் வர்றாருன்னு வச்சுங்களேன். So if anyone comes to with the competitive spirit, இந்த ஆரோனும் சகோதரி மிரியாம் வந்து மோசையை பார்த்து சொன்னாங்களா, கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எல்லாம் உத்தமமானவர்கள் தான், நீங்க என்ன மிஞ்சி போறீங்க அப்படின்னு ஒருத்தர் வரலாம். So maybe somebody will come, like Aaron and Miriam, you're going too far, exceeding. இதுதான் காம்படிட்டிவ் ஸ்பிரிட். That is a competitive spirit. உங்களுக்குள்ள போட்டி மனப்பான்மை வர்றதுக்கு இடம் கொடுக்க கூடாது. You should not give place for the competitive spirit to come within you. சாமி போ முன்னாடி, நான் பின்னாடி. Please you go ahead. தேவன் கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். The Lord will definitely bless you. அவர் இருதயத்தை தான் பார்க்கறார். The Lord is looking at the heart. இன்னொன்னு என்னன்னா, we must compliment each other. But we have to compliment each other. Boosting brothers ministry. That is boosting brothers ministry. ஒரு சகோதரருக்கு இன்னொரு சகோதரர் வந்து அவங்கள தாங்கி உற்சாகப்படுத்தக்கூடிய ஊழியம். So we have to bear up and encourage the other person. நம்ம ஃபேஸா தான் இருக்கணும்னு நினைக்க வேண்டாம், முகமா இருக்கணும், எல்லாருக்கும் முன்னாடி தெரியும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். Don't think that you should be prominent and visible. இந்த பாடியில வந்து ஹார்ட் பிரெயின் அதுதான் ரொம்ப முக்கியமானது. In this body the heart and the brain are very important. ஸோ நீங்க ப்ரேயர் பண்றது யாருக்குமே தெரியாது. The people will not know that you are praying. நீங்க பணம் கொடுத்து சபைக்கு ஆசீர்வாதமா இருக்க கூட தெரியாது. Even if you are giving money to the church and blessing the church, nobody will know. But God knows everything. But the Lord will take care. ஸோ தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய இந்த சகோதரில் நான் காலையில் பிள்ளைகளை அர்ப்பணித்து ஜெபிக்கிறது போல, in the morning as I dedicated the children and prayed for these brothers now. நீதிமொழிகள் 16:3 வாச்சோம். Proverbs chapter 16 verse 3. அவங்கள அந்த வேலையை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம டெடிகேட் பண்ணும்போது தேவனே அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். He will establish. If we yield ourselves and give that job to the Lord will bless them and make them fulfill that work. எனவே இந்த சகோதரர்களை நாம் இப்பொழுது தேவனுக்கு அர்ப்பணித்து அவர்களுக்கு தேவன் ஞானத்தையும் ஆவிக்குரிய வரங்களையும் கொடுத்து அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை நன்றாக செஞ்சு நம்ம ஆசீர்வாதத்துக்காக. So we'll pray for them that we'll be benefited because the Lord will bless them and help them to do their work properly. ஸோ நம்ம ஆசீர்வாதத்துக்கு அவங்கள தேவன் ஆசீர்வதிக்கும்படி அவங்கள நம்ம கமிட் பண்ண போகிறோம் தேவன். So for our blessing we will dedicate them to the Lord. They are going to serve us. They are going to serve us. அதனால் நாம் இப்போ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray for them now? ஸோ இங்கே உள்ள ஓவர்சியர்ஸும் நானும் சேர்ந்து அந்த பிரதர்ஸ்க்காக ஜெபம் பண்ணும்போது நீங்களும் தயவு செய்து ஆண்டவரே இந்த திருச்சபையை தந்து எங்களை ஒரு அடைக்கல பட்டணம் மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்க. So when I and the other overseeing elders here dedicate them and pray, you also should say this is a city of refuge for us. நீங்கள் எங்கள் நிமித்தம் அவங்கள ஆசீர்வதித்து please bless them because of us. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. You honor your name. பாதாளம் மேற்கொள்ளாத ஒரு சபையை நீங்கள் இந்த இடத்துல கட்டுங்கன்னு சொல்லி please build a church where the gates of hell will never prevail against this. Amen. Amen.